परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृतां धर्मसंस्थापनार्थाय संभवामि युगे युगे। शिरडी साई पर्ति साई தெய்வக்கதை சிவனே சத்குருவாய் ஷிரடியிலே உள்ள கதை பகவான் பூமியிலே பக்தரு கருள் தரும் உண்மை கதை சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்குருவே புட்டபர்த்தியில் ஈஸ்வரம்மா மகனாக சத்திய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வென்ற அமுத கதை சத்திய ஜோதியாய் உலகத்தையே அன்பால் வென்ற அமுத கதை அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே ஒரே சூரியன் ஒரே சந்திரன் ஒரே குரு இவ்வுலகினிலே ஒரே குலம் ஒரே மதம் சத்யசாயி நிலையத்திலே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே முதியவர் இளையவர் உடல்நலம் இழந்தவர் சுவாமியின் அன்புக்கு உரியவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே தேசத்தை ஆளும் தலைவரும் கூட சுவாமியின் முன்னே மாணவரே யார் திருவடியை தேடிய உலகம் நாடியே வருகின்றதோ அவர் கதையே ஷிரடி சாயி பர்த்தி சாயி தெய்வ கதை
நில்லுங்க நில்லுங்க, பாம்பு கடிச்ச புள்ள உயிருக்கு ஆபத்து. நீ பதட்டப்படாதம்மா. இருப்பா இருப்பா, பாம்பு அடிக்காதே. நீங்க போய் பாம்பாட்டி கூட்டிட்டு வாங்க. சரி. அழாத ஈஸ்வரம்மா, பிள்ளைக்கு ஒண்ணும் ஆகல, அழாத. உனக்கு பயமே வேண்டாமா. பகவானுடைய அவதாரம் தான் நம்ம சத்தியம்னு உலகத்துக்கு புரிய வைக்கத்தான் இது. அப்படி ஆதிசேஷனே நம்ம சுவாமிக்கு தன் படத்தை கொடையா பிடிச்சாரு. அத பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க. அதனால சுவாமிக்குள்ள தெய்வத்தன்மை இருக்குன்னு அப்பவே எல்லாரும் நினைச்சாங்க. ஆனா சுவாமி தான் கடவுள்னு தெரிஞ்சுக்காம போயிட்டாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் சின்ன வயசுல காட்டின லீலைகளை எல்லாம் பார்த்து சுவாமியே தெய்வஸ்வரூபம்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சுவாமிய சின்ன வயசுல எந்த பேர்ல கூப்பிட்டாங்க டீச்சர்? ஸ்ரீ சத்யநாராயண சுவாமி வரப்பிரசாதமா பாவிச்சு சுவாமிக்கு சத்யநாராயண ராஜுன்னு பேர் வச்சாங்க. சுவாமிய கொஞ்சம் பேர் ராஜுன்னு, மத்தவங்க சத்தியம்னு கூப்பிட்டாங்க. சத்யம், களி நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் சாப்பிட்றியா? சேஷமா, அம்மா களி எப்படி இருக்கு? நல்லா இருக்குமா? நல்லா இருக்கா? இன்னும் கொஞ்சம் போட்டுமா? போதும்மா, வயிறு நிறைஞ்சிருச்சு. வெங்கம்மா, உனக்கு? எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணுமா? பார்வதி, உனக்கு? எனக்கும் கூட. என்னது, அவ்வளவு நல்லா இருக்கா? எப்போதும் போதும் போதும்னு சொல்வீங்க, இன்னைக்கு வேணும் வேணும்னு கேக்குறீங்க. சேஷமா, நீயும் கொஞ்சம் போட்டுக்கைய. இல்லம்மா, பொரியலும் களியுமே எனக்கு நிறைஞ்சிருக்கு. போதும்டா நீ சொல்ற அழகு. அது வேண்டாம் இது வேண்டான்னு சாப்பிட வேண்டிய வயசுல தான் சாப்பிடணும். நான் கொஞ்சம் போட்ட சாப்பிடு. ஈஸ்வரம்மா, வந்துட்டீங்களா? வந்து சாப்பிடுங்க, இப்போவே நேரம் ஆச்சு. அப்பா சாப்பிட்டாரா? இல்லை, நீங்க வந்தது வரேன்னாங்க. நீங்க போய் கை கால் கழுவிட்டு வாங்க. சரி. ஏப்பா சத்தியம், பிடிச்சிருக்கா? வாப்பா சாப்பிடலாம். எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம் ஆயிடுச்சுப்பா. சுவாமி ஸ்கூலுக்கு போனாரா இல்லையா டீச்சர்? படிச்சிருக்காரா இல்லையா டீச்சர்? தாத்தா கொண்டம்ராஜு தான் பாபாவுக்கு எழுத படிக்க முதல்ல கத்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் புட்டபர்த்தி ஆரம்ப பாடசாலையில பாபா படிக்க ஆரம்பிச்சாரு. சரஸ்வதி நமஸ்துப்யம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா.
ஓம் நமஹ. ஓம் நமஹ ஆ. சிவாயஹ சித்தம் நமஹ. ஆ. அக்ஷராபியாசம் பூர்த்தி ஆயிடுத்து. பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்த்து படிக்க வைங்க. கெட்டிக்கார புள்ள நம்ம சத்தியம். என் பேரப்புள்ள இந்த பலகையில் எழுதுறது மட்டும் இல்ல, நாளைக்கு வளர்ந்து பெரியவனாயி மக்களுக்கு விஞ்ஞான ஜோதி விளக்கேத்தி அவங்க வாழ்க்கையை சீர்திருத்துவான். இல்ல சத்தியம்? வாத்தியார் சொல்ற பாடங்களை கவனமா கேட்டுக்கணும். சத்தியம் புத்திசாலி புள்ளன்னு எல்லாரும் சொல்லணும். அப்படி பேர் எடுக்கணும். சத்தியம் படிப்பை பத்தி போக போக உனக்கே தெரிய போறதுடா பேரப்புள்ள. வா வா, இந்த திருமணம் வரைக்கும் நானும் வரேன். சத்யம் சத்யம். உன் ஸ்நேகிதங்க வந்துட்டாங்க. எல்லாரும் ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஆ? சரிம்மா. வாப்பா, நானும் கூட வரேன். போற போக்க பார்த்தா எங்க அப்பாவும் ஸ்கூல்ல படிப்பார் போல் இருக்கு. அவரை விட பெரிய படிப்பு இருக்கா? அவர் மனசுக்கு மிஞ்சின கோயில் இருக்கு. சத்தியம் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. அவருக்கு பேரனா பிறந்தது. போலாம், பசிக்குது, சாப்பிடலாம். நில்லுங்கடா. ஸ்லேட்டு குச்சி, ஸ்லேட்டு குச்சி, ஸ்லேட்டு குச்சி, ஸ்லேட்டு குச்சி, வெறும் ஸ்லேட்டு குச்சி மட்டும் தானா? குச்சி ஸ்லேட்டு கொண்டு வந்தா போதுமா? பசங்களா, இப்படி 2 மட்டும் கொண்டு வந்து என்னை ஏமாத்தினா படிப்பு உங்க மண்டையில ஏறுமா? ஒரு சொரக்கா, ஒரு புடலங்கா, ஒரு கத்திரிக்காய், வாழைக்காய், இல்ல குருதட்சணையா ஒரு கொத்தமல்லி கட்டாவது கொண்டு வராம போனா நான் உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுப்பனா? சொல்லி கொடுத்தாலும் உங்க மண்டையில ஏறுமா? 5ஆம் கிளாஸ்ல இருந்து 6ஆம் கிளாஸ் பாஸ் பண்ற ஆசையே இல்லையா உங்களுக்கு? இப்பவே சொல்லிட்டேன். நாளைக்கு இதே மாதிரி ஸ்லேட்டு குச்சியோட வந்தீங்கன்னா என் கையில இருக்கிற இந்த குச்சியால உங்க முதுகு தோலை பீச்சி எடுத்துருவேன். ஆமா, பெல் அடிக்கிறதுக்கு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வரணும்னு நான் சொன்னேன்ல. சொல்லி ஏன் வரல? என் பேச்சு உங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா, அசிங்கமா, அல்பமா? மொத்து பசங்களா, ஏன் வாயை பொத்திக்கிட்டு இருக்கீங்க? பேசுங்க, கேக்குறேன்ல. இல்ல வீட்ல நேரம் ஆயிடுச்சு. அம்மாக்கு ஜுரம். எங்க வீடு ரொம்ப தூரத்துல இருக்கு மாஸ்டர். நடந்து வரதுக்குள்ள நேரம் ஆயிடுச்சு. 10 நிமிஷம் முன்னாடியே வந்துட்டோமே. ஏண்டா 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம், பேசாம இரு வாத்தியாரேங்கறியா? இல்ல என்னடா இல்ல? நாங்க லேட்டா வரலையே மாஸ்டர். ஏண்டா சுண்டக்காயாட்ட இருந்துகிட்டு என்னையே எதிர்த்து பேசுறியாடா மட்டையா? அம்மா நான் விட்டுடுனாடா வெண்டைக்கா, வெள்ளரிக்கா, கொத்தவரங்கா, கோவக்கா. எம்மாடி, ஹெட் மாஸ்டர் வராரு. இப்படி பார்த்தாருனா என் தலையை எடுத்துருவாரு. இந்த ஸ்லேட்டு குச்சி பசங்களோட நிக்கிறத பார்த்தா என் சீட்டையே கிழிச்சுவாரு. போங்கடா, போங்கடா சீக்கிரம். கிளாஸுக்குள்ள போங்கடா. நாக்கு பசங்களா. நீலையும் நிலம், நிலம். நலையும் நலம், நலம். கூலையும் குலம், குலம். காலையும் கலம், களம். இந்த சொற்கள்ல எல்லாத்துலயும் 2வது வர எழுத்து எது? லா சார். பாத்தீங்களா எவ்வளவு கெட்டிக்காரத்தனமா கவனிச்சு பதில் சொல்றான். சரி, இன்னொன்னு கேட்க போறேன். லான்னு ஆரம்பிக்கிற ஒரு வார்த்தையை சொல்லு. லக்ஷ்மி. அப்படி. இப்போ 2வது எழுத்து லான்னு வரா மாதிரி இன்னொரு வார்த்தையை சொல்லு. நிலம். போர்ட்ல இருக்கிறத பார்த்து சொல்லாதடா மண்டு. நலம். நீயும் போர்டை பார்த்து சொல்லாதடா மட்டி. அப்புறம் யாரு நீ சொல்றியா? வலை. வலை. சரி சரி, ரொம்ப சரி. இப்போ பானால ஆரம்பிக்கிற ஒரு பதத்தை சொல்லு. பாம்பு. பாம்பு. பாம்பா, பாம்பா. எங்கடா? எங்க?
இருக்கிற வார்த்தையை சொன்னேன். என்னது? பாம்பு இல்லையா? பானால ஒரு பதத்தை கேட்டா அதை விட்டுட்டு பாவன்னால சொல்றியடா மட்டையா? பானால பலப்பம் இருக்கு, பழம் இருக்கு, அது எல்லாத்தையும் விட்டுட்டு பாம்புன்னு சொல்லி பயமுறுத்துற. இவன் பண்ண தப்புக்கு பானா முதல் எழுத்தா வர 10 பதத்தை எல்லாரும் எழுதுங்க. நாளைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வரும்போது புளிச்சக்கறியை மறக்காம எடுத்து வரணும். புளிச்சக்கரை மறந்துடாத, உடம்புக்கு நல்லது. ஒரு விஷயம் கேட்கிறேன். ஸ்ரீ கிருஷ்ணனுடைய அண்ணா யாரு தெரியுமா உனக்கு? தெரியும். யாரு? பலராமன். உனக்கு எப்படி தெரியும் சத்யம்? கிருஷ்ணனோட அண்ணன் பலராமன்னு? தாத்தா முந்தா நாள் கதை சொன்னப்போ ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மூத்தவர் பேர் பலராமன்னு சொன்னாரு. இப்போ தாத்தா எனக்கு கதை சொன்னதையே மறந்து போயிட்டாரு. எனக்கு நினைவு இருக்கு, சொன்னேன். தாத்தாவுக்கு வயசாச்சுல்ல, ஞாபக மறதி அதிகமா இருக்கு. உனக்கு சின்ன வயசு, அதுதான் நினைவு இருக்கு. தாத்தா உனக்கு வயசாயிடுச்சு, இருந்தாலும் எல்லா கதையும் ஞாபகம் இருக்கே. அந்த பகவானுடைய கதையே நான் மறந்து போயிடலாமா? ஒரு தடவை பலராம என்ன செஞ்சான் தெரியுமா உனக்கு? தெரியும். கிருஷ்ணன் மண்ணு தின்னான்னு யசோத கிட்ட சொன்னாரு. யசோத கிருஷ்ணனை கூப்பிட்டு மண்ணு தின்னியான்னு கேட்டாங்க. அப்போ கிருஷ்ணன் என்ன சொன்னா? அம்மா மண்ணு திங்கிறதுக்கு நான் என்ன சின்ன பிள்ளையான்னு கேட்டாரு. கேட்டவரு நான் மண்ணு திங்கலேன்னு பொய் சொன்னாரு கிருஷ்ணன். ஆனா யசோத கிருஷ்ணன் பேச்ச நம்பல. அதுக்கு என்ன செஞ்சாங்க யசோதா? கிருஷ்ணன் கண்ணத்துல ஒரு அறை கொடுத்து வாயை தரேன்னு மிரட்டினா யசோத. கிருஷ்ணன் வாயை திறந்த உடனே வாய்க்குள்ள 7-14 லோகங்களையும் பார்த்துட்டாங்க. இது கனவா, விஷ்ணு மாயையா, இவன் ஏன் கிருஷ்ணன் தானா, நான் யசோதை இல்லையா, இந்த விசித்திரம் என்னன்னு நினைச்சாங்க யசோத. இதெல்லாம் வெறும் பிரமைன்னு நினைச்சு தான் பார்த்ததையெல்லாம் மறந்து போயிட்டாங்க. அப்போ பகவான் மாயையை பயன்படுத்தி தன் தெய்வத்தன்மையை மறைச்சு வச்சுக்கிட்டாரு. எதுக்கு தெரியுமா? தெரியாது. எனக்கும் தெரியாது. தெரியாதா தாத்தா? உனக்கு தெரியாதுன்னா கேளு. கிருஷ்ணன் அப்போவே கடவுள்னு தெரிஞ்சு போயிருந்தா பெரியவன் ஆனப்புறம் கிருஷ்ணன் செய்ய வேண்டியது அதான் கொடியவங்களையும் ராட்சசங்களையும் கொன்னது, மக்களை எல்லாம் காப்பாத்தினது. கிருஷ்ணன் தெய்வம்னு முன்னாடியே தெரிஞ்சு போயிருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது இல்லையா? தர்மங்கள் காப்பாற்றப்பட்டிருக்காது இல்லையா தாத்தா? அப்பா சத்தியம், இன்னிலிருந்து நான் உனக்கு தாத்தா இல்லை, நீதான் எனக்கு தாத்தா. இனிமே இந்த புராண கதையெல்லாம் நீதான் எனக்கு சொல்லணும். சொல்றியா? இதெல்லாம் எதுக்கு? மாஸ்டருக்கு கொடுக்க. மாஸ்டருக்கு கொடுக்கறதுக்கா? அப்ப நான் கொண்டு வரலையே. இதெல்லாம் அவருக்கு கொடுத்தாதான் மாஸ்டர் எங்களை அடிக்க மாட்டாரு. கொடுக்காம இருந்தா அடிப்பாரு. ஏன் லேட்டா வந்தேன்னு தோப்புக்கரணம் போட சொல்வாரு. ஆமா, நீங்க தான் லேட்டா வரலையே. மாஸ்டர் மணி அடிக்கிறதுக்கு 10 நிமிஷம் முன்னாடியே வர சொன்னார்ல, லேட்டா வந்தா எங்களை அடிப்பாரு. சரி, அவருக்கு இது கொடுத்தா விட்டுருவாரா? ஆமா, விட்டுருவாரு. இது தப்பு. இப்படி செய்யக்கூடாது. நாம தப்பு செய்யாத போது பயப்படக்கூடாது. பாடம் சொல்லித்தர மாஸ்டருக்கு நாம இதெல்லாம் கொடுக்கவே கூடாது. உனக்கு தெரியாது. எனக்கு தெரியும். இப்படி நீங்க கொடுத்துக்கிட்டே இருந்தா மாஸ்டர் மறுபடியும் மறுபடியும் கேட்பாரு. இப்படி எல்லாம் கொடுக்கறது தப்பு. பின் என்ன செய்யறது, நீயே சொல்லு. என் கூட வாங்க, சொல்றேன். வாங்கடா, ராஜ் என்ன சொல்றேன்னு பாப்போம். வாங்க வாங்க. நாமெல்லாம் இங்கே உட்காந்துக்கலாம். உட்காருங்க. நாம கிளாஸுக்குள்ள போக வேண்டாம். அப்ப ஹெட் மாஸ்டர் வந்து ஏன் கிளாஸுக்கு போகலன்னு கேட்டா மாஸ்டர் அடிக்கிறாருன்னு சொல்லிடுவோம். தினம் தினம் காய்கறி, நெய், பால் எல்லாம் கொண்டு வர சொல்றாருன்னு உண்மையை சொல்லிடுவோம். அம்மாடியோ, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் மாஸ்டர் நம்மளெல்லாம் அடிச்சிருவாரு. பாரு, இப்பதானே நான் சொன்னேன் நீங்க பயப்படவே கூடாதுன்னு. நீங்க என் பேச்சை கேட்டு இங்கே இருங்க. நானும் உங்களோடயே இருக்கேன். ஏன்பா கிளாஸுக்கு போகலையா? இல்ல சார். ஏன் சார், மாஸ்டர் மாணவர்களை எல்லாரையும் அடிக்கிறாரு சார். பெல் அடிக்கிறதுக்கு முந்தையே பிள்ளைங்க ஸ்கூலுக்கு வரணுமா, இல்லைன்னா கோபத்துல எல்லாரையும் அடிக்கிறாரு சார். ஆமா மாஸ்டர்.
தினமும் காய்கறி கொண்டு வர சொல்றாரு, இல்லன்னா அடிக்கிறாரு. என்ன வெள்ளரிக்காயும் வெண்டைக்காயும் கொண்டு வர சொல்றாரு, இல்லனா தரையிலேயே கொட்டுறாரு. பாடலையும் கொண்டு வர சொல்றாரு, இல்லாட்டி ஸ்கூலுக்கே வராதன்றாரு. இதெல்லாம் எங்களால எப்படி கொண்டு வர முடியும்? நீங்களே சொல்லுங்க. ஆஹா சொல்லு. பாருங்க சார், இந்த கொடுமைய காய்கறி கொண்டு வந்து அவருக்கு கொடுத்தா அவங்கள அடிக்கிறது இல்ல, கொடுக்கலன்னா அடிக்கிறாரு. இது தப்பு இல்லையா சார்? சொல்லுங்க மாஸ்டர், நீங்களே சொல்லுங்க. கையில என்னடா கீழே போடு. நமஸ்காரம் மாஸ்டர். நமஸ்காரம் எல்லாம் அப்புறம். பிள்ளைங்க கிளாஸுக்கு போக மாட்டேன்னு சத்தியாகிரகம் பண்றாங்க. என்னது சத்தியாகிரகம் பண்றாங்களா? யாரா அது? உங்களுக்கு என்ன திமிரேறி போச்சா? இவங்கள நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. என்னையா நீ கவனிக்கிறது? பிள்ளைங்க எல்லாம் படிக்கிறதுக்கு தான் ஸ்கூலுக்கு வர்றாங்க. நீ கேக்குற பால் தயிர் கொண்டு வரல அடிக்கிறீங்களா? அது ரொம்ப தப்பு. நீங்க அடிக்கிற அடி தாங்காம தான் இந்த பிள்ளைங்க எல்லாம் சத்தியாகிரகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்கூலை என்னைய அவமானப்படுத்திட்டீங்க. பாருங்க, இனிமே எப்போதும் இவங்களை அடிக்காதீங்க. இவங்க கலாட்டா பண்ணாங்கன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் கவனிச்சுக்கிறேன். எல்லாரும் கிளாஸுக்கு போங்க, சொல்றதை கேளுங்க. போங்க. சரி சார். வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நீ வாங்க போய் என்னப்பா இது? இந்த டொமேட்டோ எனக்கு எதுக்கு? இந்த உருளைக்கிழங்கு எனக்கு எதுக்கு? இந்த கத்திரிக்காய் எனக்கு எதுக்கு? இந்த புடலங்காய் தான் எனக்கு எதுக்கு? வேண்டாம். நீங்க யாரும் இந்த நிமிஷத்திலிருந்து எனக்கு எதுவும் தர வேண்டாம். வேண்டாங்கிற. நான் உங்களுக்கு கறிக்காய் கேட்கலையே. இன்னையிலிருந்து நான் தான் உங்களுக்கு தாய், தந்தை, தெய்வம், குரு எல்லாம். மாணவருங்க சரஸ்வதி தேவிய பிரார்த்தனை செய்யறவங்க. குரு அந்த கல்வி தாயே அவங்களுக்கு அறியும்படி செய்யறவரு. மாஸ்டர், குருவுக்கும் மாணவருக்கும் மத்தியில புனிதமான குரு சிஷ்ய சம்பந்தம் தான் இருக்கணும் எப்பவும். கோபம், விரோதம், பழி வாங்குற குணம் இதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இப்படி செய்தேன். யாரையும் அவமானம் செய்யணுங்கிற நோக்கம் எனக்கு இல்லை. பாடம் எடுக்கிறவனுக்கே பாடம் சொல்லி கொடுத்துட்டேன்.